அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மா அவர்கள் மீது திமுக உடன்பிறப்புகள்லாம் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கக்கூடிய தொகையை கொச்சைப்படுத்தி பேசுவீங்க? மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்காக உரிமை தொகை, அந்த காசை காளியம்மா அவர்கள் ரொம்ப கொச்சையாக பேசிட்டாங்கன்னு சொல்லி இந்த 7 செகண்டுக்கு பிறந்தவங்க, இந்த 3 செகண்டுக்கு பிறந்தவங்க எங்கே இருப்பாங்க பார்த்திங்கன்னா திமுகவில் ரொம்ப அபிப்பிராயமாக போய் சேர்ந்துருப்பாங்க. 7 நிமிஷம் 7 செகண்டு வீடியோ கட் பண்ணி போட்டுருவாங்க. இல்லை ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் எடுத்து கட் பண்ணி இந்த ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி போடக்கூடிய கைவித்தைக்காரர்களால் இந்த திமுக கட்சி நேசர்கள். இந்த திமுக கட்சி நேசர்களுக்கு அதுவும் குறிப்பாக தோழி சுந்தரவல்லி இருக்காங்க தெரியுமா, பொங்கி எழுந்துட்டாப்லே. அந்த பொங்கி எழுந்ததுலாம் அவ்வளோ பொங்கி எழ வேண்டாம், கொஞ்சம் குறைச்சி வாங்க, குறைச்சி பேசுங்க அப்படிங்கிறதா இந்த பதிவும். அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். அக்கா காளியம்மா அவர்கள் முந்தானத்தை பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மகளிருடைய உரிமை தொகை, அப்புறம் 1000 ரூபாய்க்கு பெண்களுக்கு கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்று பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டினுடைய முழு காணொலியை நீங்கள் முதல்ல பாருங்கள், வாங்கி கொள்ளுங்க. அவரை பார்த்து கேளுங்க, ஒரு எரும மாடு என்ன விலைங்க விற்கிது? என்ன விலை விற்கிது? 60,000 ரூபாய் விற்கிது ஒரு எரும மாடு. ஒரு பசு மாடு 50,000 ரூபாய் விற்கிது. ஒரு ஆடு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் விற்கிது. பன்னிக்குட்டி இருக்கு பாருங்க, பன்னிக்குட்டி அது 5,000 ரூபாய் விற்கிது. பன்னிக்குட்டி வீட்டுல அழகழகா நாய் வளர்க்குறாங்க பாருங்க, அது 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் விற்கிது. ஆனா 5 ஆண்டுக்கு உங்க தலைவனுடைய விலை என்ன? விலை என்ன? 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், வேற எது ஒன்றும் தெரியாது போல. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய், கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய். ஏங்க கல்வி கட்டணத்தை குறைக்கல? இதை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. அக்கா தொடர்ச்சியாக இது அக்கா பேசுனது கிடையாது, அண்ணாதுரை பேசுனது, காமராஜர் பேசுனது, எம்ஜிஆர் பேசுனது, ஜெயலலிதா, இவங்கெல்லாம் காசு கொடுத்தாங்க யாரும் செஞ்சுக்கோங்க, இவர்கள் எல்லாம் பேசுனது அதே வார்த்தையை தான் அக்கா காளியம்மா அவர்கள் சொல்கிறாங்க. பன்னியோட விலை அது நல்ல பன்னிங்க, திராவிட பன்னி கிடையாது. பன்னியோட விலை இந்த விலைக்கு இருக்குது. மாட்டோட விலை எவ்வளோ இருக்குது? கழுதை இருக்கலாம், கழுதையோட விலை இவ்வளவு இருக்குது. நாய் இருக்கலாம், ஹைனா நாய் கிடையாது, இந்த நாய் நம்ம வீட்டில் வளரக்கூடிய நாய், இந்த வெளிநாட்டு நாயெலாம் இருக்கலாம், அது எந்த அளவுக்கு விலைக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பட்டியல் எடுத்து போட்டு அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்மளுடைய மதிப்பு என்ன? 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஏமாற்ற பார்க்குறான்னு சொல்லி ஆதங்கத்தை, இது மக்களுடைய ஆதங்கம், மக்களுடைய குரல். ஏன் இது மக்களுடைய குரலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே வார்த்தையை இந்த பொன்முடின்னு ஒருத்தர், ஒரு வயசான ஒருத்தர், படித்த ஒருத்தர், கல்வியாளர், அதுவும் அமைச்சர் பொறுப்பிலே அவர் உயர்கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் பெண்களுக்கு இலவச பேருந்தை எவ்வளவு கொச்சையாக பேசுறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்த பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. இது பொன்முடி பேசுகிற ஒரு வார்த்தை. இதே 1000 ரூபாய் பற்றி கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஒரு மூத்த அமைச்சர், நாங்கள் அண்ணாதுரையை பார்த்துட்டோம், பெரியாரை பார்த்துட்டோம், கருணாநிதியை பார்த்துட்டோம், எம்ஜிஆரை பார்த்துட்டேன், ஜெயலலிதா பார்த்துட்டேன், ஸ்டாலினை பார்த்துட்டேன், உதயநிதி ஸ்டாலினை பார்த்துட்டேன், இன்பநிதியும் நான் பார்க்க போகிறேன். காவலை வச்சிருக்கக்கூடிய லிப்டிக் தாத்தா மதிப்பிற்குரிய துரைமுருகன் ஒருத்தர், அவர் எவ்வளோ கொச்சையாக பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத எடுத்து பேசுறார் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குற 1000 அது எங்கன்னு கேக்குறீங்களா? அது சில்லறை மாத்திக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. உங்க அம்மாளுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, 2000 கொடுக்குற ஒரே ஒரு கட்சி இந்த ஆட்சி தான். என்னது? ஆத்தாளுக்கு 1000 ரூபா, மவளுக்கு 1000 ரூபா. இதே வார்த்தை நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? இதே வார்த்தையை ஆத்தாளுக்கு 1000 ரூபா, மகளுக்கு 1000 ரூபானா இவன் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு எவ்வளோ இரட்டை சொற்கள் எடுத்து பேசாரு பாருங்க. நீ கேர்ள் ஃப்ரெண்டு வாங்கி பேசிக்கலாம், உனக்கு சில்லறை மாற்றிக்கிட்டு இருக்கோம், சில்லறைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு 1000 ரூபா கொடுப்பதை நம்ம பெண்கள் இவங்ககிட்ட நம்ம போய் கேட்டோமா? 1000 ரூபா கொடு, எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடு, எங்கள் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடு, எங்கள் அக்காவுக்கு 1000 ரூபா கொடு, நம்ம போய் கேட்டோமா? நீ கொடுத்த அறிக்கை தானே 2021 மக்களை உன்னை கேட்டாங்க, நீ கொடுத்த அறிக்கையை நீ செயல்படுத்தியிருக்க, அவ்வளவுதான். நீ பண்ணுனதுலேயே உருப்படியான ஒன்று அந்த மகளிருக்கு 1000 ரூபா, அது முழுசாக கொடுக்கல. உதயநிதி ஸ்டாலின் போகிற இடத்தான் களி மக்கள் ஊற்றுறாங்க. ஸ்டாலினே களி ஊற்றுற உதயநிதி ஸ்டாலின் பெரிய கேசுன்னு. ஸ்டாலின் நடந்து போகிறாரு, ஒரு பொம்பளையால் கேட்கு, என் புருஷன் வயிறு மட்டும் இருந்தால் அப்போ என் வயிறு நிறைய கூடாதான்னு சொல்லி கேட்கு.
ஸ்டால்லே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அது யாருக்கிட்டையும் ஒரு உருப்படியே போகல. இல்லை இங்கே இருக்கக்கூடிய பேருந்து மகளிர் உரிமை பேருந்து அப்படின்னீங்க. அந்த உரிமை பேருந்தை கண்டக்டர் நம்ம கண்டால பார்க்கணும். ஒரு கண்டக்டர் ஒரு பெண்களை மதிக்கிறது கிடையாது. நிப்பாட்டாமல் போய்கிட்டு இருந்தான். காரி துப்பிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட நான் கேட்டோமா அவங்ககிட்ட வந்து நான் பேருந்தேன் அப்படின்னு சொல்லி மக்களே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். இதெல்லாம் தாண்டி மூணாவதாக ஒருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுங்களா? அதுதான் நம்மளுடைய இந்த லிப்டிக் மாமாவுடைய லிப்டிக் தாத்தாவுடைய பையன், இந்த கதிரானந்தன் ஒருத்தன். ஏற்கனவே வேட்பாளராக இருந்தவர். இப்போ அதே கதிரானந்து அந்த 1000 ரூபா கொடுத்த தொகைக்கு எவ்வளோ கொச்சையான வார்த்தையை பதிவு பண்ணுறான்னு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து மேடையில இருந்து பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து 3/4 பேர் படப்படான்னு இருக்கு. என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம் படப்படான்னு இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா. இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோழி சுந்தரவல்லி, நீங்கள் இந்த லிப்டிக் போட்டுட்டு இந்த வயசில் லிப்டிக்கை போட்டுட்டு நல்ல மூஞ்சி முழுக்க பவுடரை போட்டு வரீங்களா? இவங்க கொடுக்க 1000 ரூபா தானா? கோபம் பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. அப்படியே உடனே பொங்கி எழுதுறீங்க. 1000 ரூபா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்குறீங்களா? இவங்க கொடுக்கக்கூடிய நீங்கள் போட்டிருக்க லிப்டிக்கு எனக்கு டவுட் இருக்குது. 2021 போய் சுந்தரவல்லி அவர்கள் நல்லா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களும் லிப்டிக்கெல்லாம் போடுறீங்க. கதிரானந்த சொல்கிறேன், நான் சொல்ல பவுன்ஸ் பவுடரு, ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் நீங்கள் போடுறீங்க. பல பலன் அவர் முன்னாடி பெண்கள் இருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, முன்னாடி நீங்கள் பெண்களில் பல பலன் இருக்கிறீங்க, என்ன காரணம்? 1000 ரூபாயா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதே நானும் கேட்குறேன், நீங்கள் பல பலன் ஆகிட்டீங்க 2021 பிறகு, என்ன காரணம்? ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா அந்த உரிமை தொகைன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கி தான் நீங்கள் லிப்டிக்கு, கண்ணு மையி, இந்த லூஸு முடியாதான் லூஸு கேரு, அப்புறம் இந்த பவுன்ஸு போட்ட மணிக்கு அப்பி போட்டு இப்படி உட்காந்து இப்படி பயங்கட்டிங்க கேமரா உட்காந்து ஊ அப்படின்னு. அது இந்த 1000 ரூபா தானா? என்ன கோபம் பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு? மேல்மா விவசாயிகள் போராடும் போது வாயை மூடிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி புரோக்கத்தனமாக ரூபாங்கிட்டு இருந்த சுந்தரவல்லி இன்னைக்கு கோபம் பொங்கிட்டு எழுது. இதுக்கு வந்து 1000 ரூபா பற்றி உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கட்டும். உங்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கா போது அந்த 1000 ரூபா வச்சு லிப்டிக் போடுறீங்களா? நீங்கள் பான்ஸ் பவுடர் வாங்குறீங்களா? இல்லை ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறீங்களா? பயன்படுதா உங்களுக்கு? கதிரானந்த சொல்லக்கூடியது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கதிரானதை கேட்க வக்கில்ல. 1000 ரூபா கொடுத்துருக்குறேன். அது மக்களுடைய காசு, துரைமுருகனுடைய சொந்த காசு எடுத்தா கொடுத்துருக்காரு கதிரானந்து. இல்லை ஸ்டாலினுடைய அப்பாவோட சொந்த காசு எடுத்தா கையில் கொடுத்துருக்காரு. மக்கள் வரி பணம், மீன் கட்டுறது கூட்டிட்டேன், அத்தியாவசிய பொருட்கள் விலையை கூட்டிட்டேன், எல்லா விலையை கூட்டிட்டு திரும்ப எங்களுக்கே எடுத்து கொடுத்துருக்கேன். இதை பெருமையாக வர பேச வேண்டியது. பெருமையாக பேசினா கூட பரவாயில்ல, நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. கொச்சைப்படுத்தி பேச வேண்டியது. லிப்டிக் போட்டு வர ஆத்தாளுக்கு 1000 ரூபா, அப்பனுக்கு 1000 ரூபா, மகனுக்கு 1000 ரூபா, அப்புறம் அவன் வேறுறது ஓசி பேருந்தில் போகிறேன்னு சொல்லி கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்க வக்கில்லாத கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, இதை கேட்க துப்பு இல்லாத நடுநிலை ஊடகங்கள் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்களா? கதிரானந்தன் சொல்கிற மாதிரி உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சியெல்லாம் லிப்டிக் போட்டதுக்கு காரணம் 1000 ரூபா சொல்கிறாங்களா? இந்த கரிகாலம்லாம் பொங்கி 7 செகண்டுக்கு வீடியோ கட் பண்ணி போடுறோம்ல, உங்கள் பான்ஸ் போட்டிருக்கு, இவங்க கொடுக்க 1000 ரூபா தான் காரணமா? அப்படி யாராவது கேட்டு என்ன செய்வேன்? அப்போ இது பொதுமக்கள்லாம் கொச்சையாக பார்க்க வேண்டியதா? இல்லை எப்படின்னு கேட்குறேன். பொதுமக்கள்லாம் அப்படி அசிங்கமாக பார்க்க வேண்டியது. இவங்க கொடுக்க 1000 ரூபா நம்ம வீடு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி. அப்போ 2021 பற்றி மக்கள்லாம் ஃபேர் லவ்லி போடலை, பான்ஸ் பவுடர் வாங்கி போடலையா? அதை நீங்கள் வந்த பேர் தான் பான்ஸ் பவுடரே ஓடிக்கிட்டு இருக்கா? எப்படின்னு பாருங்களா? 1000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஏன்னு கேட்டோம்னா இவங்க பாருங்க, இப்போ பெண்களை கொச்சைப்படுத்துறாங்க. பெண்களை கொச்சைப்படுத்துறதே கதிரானந்து, அப்புறம் பொன்முடி, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. திமுகனுடைய ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே பெண்களை தான் கொச்சைப்படுத்துறீங்க. இதை கேட்க எந்த துணி உலகங்களுக்கும் ஆண்மை இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் சொன்ன மணிக்க ஆண்மையில் இருந்தால் ஆஸ்பத்திரி போங்கடா. இந்த மாதிரி கேடுகட்ட வேலை செய்யாதீங்க. இவங்களுக்கு என்ன திரும்ப முதல்ல கோவம்? உண்மையை சொல்ல போனோம்னா அக்கா கொஞ்சம் மதிப்பு கூட்டி சொல்லிட்டாங்க 1000 ரூபானோட இவங்களுக்கு கோவம். நம்ம எப்போது 200 ரூபா தானே, நம்ம வந்து 200 ரூபா உப்பி தானே. இன்றைக்கி என்ன புதுசு 1000 ரூபாங்கன்னா இவங்களுக்கு உச்சபட்ச கோவமே இதுதான். வேறு ஒரு காரணமும் கிடையாது. நம்ம 200 ரூபா வாங்கணும், நம்ம என்ன வேலை பார்த்தாலும் முறை வாச கழுவினாலும் பரவாயில்ல, கக்கூசை கழுவினாலும் பரவாயில்ல, அறிவாளத்தில் போயிட்டு கழுவி விட்டாலும் பரவாயில்ல, தொடச்சி விட்டாலும் பரவாயில்ல, எந்த வேலை பார்த்தாலும் நம்ம 200 ரூபா தானே வாங்க போகிறோம். நம்ம இவங்களை புதுக்கு நம்மளை வந்து விலையை கூட்டி நமக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டியே உனக்கு தெரியுமா? அடையாளமாக இருக்கும்ல, அடையாளம். அது என்ன அடையாளம் அப்படிம்பாங்கலாம். அந்த மாதிரி அடையாளமே 200 ரூபா ஊப்பி தானே. ஏன்னா 1000 ரூபான்ட்டாங்க, காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. இது நல்லா இல்லை, இந்த பேர் நல்லா இல்லை. 1000 ஊப்பி நல்லாவா இருக்குது. 200 ஊப்பி
200 ஊப்பி இதான் நல்லா இருக்கு. இதுதான் எங்களுக்கு ஒட்டுமொத்த கோபம். சொந்தவழிகளாம் கோபம் அதுதான். நான் பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கேன். 200 தாங்க வாங்குவேன், அதாங்க எனக்கு பெருமை. எனக்கு எவ்வளோ பெரிய செலவு வந்தாலும் பரவாயில்ல, அந்த 200 ஒரு நாள் வாங்கினா தான் அது ஒரு நாள் பொழுதே போகுன்னு நினைக்கக்கூடியவங்க. அது 1000 ரூபா சொன்ன உடனே நம்ம மதிப்பை கூட்டி சொல்லி ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்காங்களே. கருணாநிதி காலகட்டத்தில் இருந்து இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறாரு, அப்போ கொஞ்சம் கூட்டி சொல்லுவோம்னு சொல்லி கூட்டி சொல்லிட்டாங்க. இது தப்பு. நம்ம கடைசியாக சொல்கிற ஒன்று தான், நீங்கள் 200 ரூபாய்க்கு உள்ளவங்க தான்டா, என்ன 1000 ரூபா 200 ரூபாய்க்கு உள்ளவங்க தான். அதான் இவங்களுக்கு பெரிய கோவம், திமுக கட்சிக்காரங்க சொல்கிறேன். சரி, மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.